students and parents, welcome back to our channel. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தான். சோ இந்த காலேஜோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த காலேஜ்ல எவ்வளவு MBBS சீட்ஸ் வந்து இன்டேக்கன் இருக்கு, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் என்ன, லாஸ்ட் 5 இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர் என்ன இப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2021ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் தான். சோ எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு அடையாளம் பட்டு மதுரவாயல் சென்னையில தான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 30 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய எக்கோ ஃப்ரெண்ட்லியான சிஸ்டம் கொண்ட ஒரு கேம்பஸ்னே சொல்லலாம். சோ அஃபிலியேட்டட் பை டாக்டர் MGR எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க. சோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MCC இதுல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ளிகேஷன் போடும்போது ஒரு 5000 ரூபீஸும் செக்யூரிட்டி அமௌண்டா ஒரு 2 lakhs ரூபீஸும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிறது ஒரு ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். சோ டோட்டலா நீங்க 2,05,000 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். சோ இந்த காலேஜோட ஓவர்வியூ ஒரு 1 மினிட் பார்த்துட்டு வாங்க. லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி பேசணும்னா இது ஒரு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பேசியஸ் லெக்சர் ஹால், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ், டிஜிட்டல் லைப்ரரி, செப்பரேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ், ஹைஜீன் மெஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஆடிட்டோரியம், ஸ்கில் லேப், சிமுலேஷன் லேப், வைஃபை கேம்பஸ், டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், கேஃபிடேரியான்னு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்ற கேம்பஸ்னே சொல்லலாம். அகடமிக் லேர்னிங்க்கு மட்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இப்போ டீச்சிங் ஹாஸ்பிட்டலை பத்தி பேசணும்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர், டெடிகேட்டட் நர்சிங் ஸ்டாஃப், அட்வான்ஸ்டு ஆபரேஷன் தியேட்டர், ICU, NICU, PICU, எமர்ஜென்சி அண்ட் ட்ரூமரா கேர், அவுட் பேஷண்ட் அண்ட் இன்பேஷண்ட் சர்வீஸ், ரேடியாலஜி, லெபார்டரி, பார்மசி, பீடியாட்ரிக்ஸ் கேர், ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, ENT, ஆப்டமாலஜி, டெர்மட்டாலஜி, சைக்காட்ரிக்ஸ்னு பல டிபார்ட்மெண்ட்டை ஆக்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணுது. டெய்லியும் நிறைய பேஷண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரியல் டைம் கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோர், பெட்சைட் லேர்னிங், கேஸ் டிஸ்கஷன், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் பிளானிங், பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கேண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட கத்துக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஓவராலா சொன்னா குவாலிட்டி எஜுகேஷனும் எக்ஸலன்ட் கிளினிக்கல் ட்ரைனிங்கும் ஃபியூச்சர் டாக்டரை கான்ஃபிடென்ட்டா டெவலப் ஆகிற கம்ப்ளீட் மெடிசன் லேர்னிங் என்வரான்மெண்ட்டை ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. PG கோர்சஸ்ல ஒரு 19 கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அதுல MDல ஒரு 14 கோர்சஸும் MSல ஒரு 5 கோர்சஸும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல பர் டேக்கு 1000+ பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு OPDக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ இதனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஷண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கெயின் பண்றதுக்கும் பிராக்டிக்கல் நாலேஜ் அதிகமா கிடைக்கிறதுக்கும் கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குமான அதிகமான சான்ஸ் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பெட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 940 பெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். சோ ஸ்ரீ லலிதாம்பிகை காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் பார்க்கலாம். டியூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 21 lakhs வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ்ல AC நான் ACயும் உங்களுக்கு இருக்கு. அப்ராக்சிமேட்டா 2.6 lakhs வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏசிக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். நான் ஏசில நீங்க ரூம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா 2.1 lakhs வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். சோ லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு ரவுண்ட் 4 வரைக்குமே நடந்திருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ உங்களுக்கு 2025ல ரவுண்ட் 1ல கட் ஆஃப் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் 359ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 346ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 379ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2025க்கான கட் ஆஃப் ஸ்கோர் அண்ட் ரேங்க்குக்கான டீடைல்ஸ். ஸ்ரீ லலிதாம்பிகை காலேஜோட லாஸ்ட் 5 இயர்க்கான கட் ஆஃப் பார்க்கலாம். க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2021ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 108ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அப்பதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தாங்க இந்த காலேஜ். சோ 2022ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 161ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே 2023ல வந்து பாத்தீங்கன்னா 121ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2024ல வந்து பாத்தீங்கன்னா 298லயும் 2025ல 346லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு.
அப்ராக்சிமேட்டா 2024 வந்து கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் நல்லாவே தெரியுது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 40 to 50 ரேஞ்ச்ல அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் ரேங்க்குக்கான டீடைல்ஸ். ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஃபுல் டீடைல்ஸ் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, கட் ஆஃப் ஸ்கோர் என்னவா இருக்கு அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, எம்சிசி கவுன்சிலிங்க்கு நீ கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, பாண்டிச்சேரி சென்டர் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் பிளஸ் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ஏதாவது தேவைப்பட்டாலும் சரி, நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.